அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா லேண்ட். ஜோஹனஸ் ராபர்ட்ஸ் டைரக்ஷன்ல இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல வெளியான பிரைமேட் என்ற அமெரிக்கன் ஹாரர் படத்தின் விமர்சனத்தை தான் இந்த எபிசோட்ல நாம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்த்துடலாம். இந்த படம் லூசி என்ற ஒரு இளம் பெண்ணை மையமா வச்சுதான் ஸ்டார்ட் ஆகுது. சம்மர் லீவ்ல லூசி தன்னோட நண்பர்கள் சிலருடன் ஹவாயில இருக்க அவளோட வீட்டுக்கு வருகிறா. தனிமையான இடத்துல இருக்க இந்த வீடு ரொம்ப பெருசு. ஸ்விம்மிங் பூல், ஓபன் ஸ்பேஸ் என எல்லாம் இருக்கிற ஒரு பெரிய லக்ஸரி ஹவுஸ். லூசியோட அப்பா ஒரு ரைட்டர். வேலை விஷயமா வெளியூருக்கு கிளம்ப வேண்டிய சிச்சுவேஷன் அவருக்கு ஏற்பட்டதால லூசி வந்த உடனே அவரை வீட்டை விட்டு கிளம்புறாரு. இப்ப வீட்டுல லூசியும் அவளோட நண்பர்கள் மட்டும்தான் இருக்காங்க. அப்பா இல்லாத இந்த நேரத்தை பயன்படுத்தி நண்பர்களோட சேர்ந்து பார்ட்டி பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க. இந்த வீட்டுல செல்லப்பிராணியா வளர்க்கப்பட்ட ஒரு சிம்பன்சியும் இருக்கு. ரொம்ப அமைதியா தெரிகிற அந்த சிம்பன்சி எல்லோரிடமும் சாதாரணமா பழகுது. ஆபத்தில்லாத விலங்கு மாதிரி தான் எல்லோரும் நினைக்கிறாங்க. ஆனா ராபிஸ் பாதிக்கப்பட்ட ஏதோ ஒரு விலங்கு அந்த சிம்பன்சிய கடிச்சிடுது. இந்த விஷயம் யாருக்கும் தெரியல. இதனால அந்த சிம்பன்சி மெதுவா அக்ரெசிவா மாற ஆரம்பிக்குது. வீடு கொஞ்சம் கொஞ்சமா பார்ட்டி அட்மாஸ்பியருக்கு போகும்போது சிம்பன்சியோட மாற்றமும் டேஞ்சரஸா வெளிப்பட ஆரம்பிக்குது. முதல்ல சின்ன வார்னிங்ஸ் மாதிரி தொடங்கி திடீர்னு ஒரு பெரிய த்ரெட் மாதிரி மாறிடுது. சிம்பன்சி வீட்டுக்குள்ள இருக்க மனிதர்கள் ஒவ்வொருத்தரையா அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இருட்டான பகுதி, போன் கிடைக்காத சிச்சுவேஷன் இதெல்லாம் இன்னும் நிலைமைய மோசமாக்குது. இவங்க வெளியே போக முடியாதபடி வீடே ஒரு ட்ராப் மாதிரி மாறிடுது. இந்த நேரத்துல வேலை விஷயமா வெளியே போன லூசியோட அப்பாவும் இந்த ஆபத்துல மாட்டிக்கிறாரு. இதுக்கப்புறம் அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் என்ன என்பதுதான் இந்த படத்துடைய மீதி கதை. இனி இந்த படத்துல இருக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் என்னென்ன என்பதை பார்த்துடலாம். மனிதர்களுக்கும் ஒரு வைல்ட் அனிமலுக்கும் நடக்கிற நேரடி மோதல் தான் இது. இந்த கதையில பெரிய ட்விஸ்டோ காம்ப்ளெக்ஸான பேக் ஸ்டோரியோ இல்ல. ஒரு அமைதியான சம்மர் வெக்கேஷன் எப்படி ஒரு பயங்கர நைட்மேரா மாறுது, ஒரு வீட்டுக்குள்ள மனிதர்கள் எப்படி ஒவ்வொரு நிமிஷமும் உயிருக்காக போராடுறாங்க, அதுதான் இந்த படத்தோட கதை. உருவத்திலையும் சின்னதா இருக்க ஒரு சிம்பான்சி தான் இந்த படத்தோட வில்லன். இதை கேட்டதுமே சில பேருக்கு இதெல்லாம் சீரியஸா இருக்குமான்னு தோணும். ஆனா ஆடியன்ஸுக்கு என்ன கொடுக்கணும்ன்றத ரொம்ப தெளிவா தெரிஞ்சு அதை கரெக்டா இந்த படத்துல பண்ணிருக்காங்க. இப்போ வர்ற நிறைய படங்கள் தேவையில்லாம 2-2.5 மணி நேரம்னு இழுத்தடிக்குது. ரொம்ப சிம்பிளான கதையை கொண்ட இந்த படம் வெறும் 89 நிமிஷம் மட்டும்தான் ஓடுது. இதுவே ஒரு பெரிய பிளஸ். கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்திய 10 நிமிஷத்துக்குள்ளரையே முதல் அட்டாக், முதல் வயலன்ஸ் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் படம் ஒரு ரோலர் கோஸ்டர் ரைட் மாதிரி போகுது. ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஹாரர் படம். நாம பயப்படணும், பதறணும், சீட்டோட எட்ஜில் உட்காரணும். அதுதான் இவங்களோட நோக்கம். அதை சரியாகவும் அச்சீவ் பண்ணிருக்காங்க. கேரக்டர்ஸ் பத்தி பேசணும்னா இதுல யாருமே சூப்பர் ஹீரோ கிடையாது. அதே மாதிரி யாரும் முட்டாளாவும் பிஹேவ் பண்ணல. வழக்கமா ஸ்லாஷர் படங்கள்ல லீட் கேரக்டர்ஸ்ல நடிக்கிறவங்க சத்தம் போட்டுக்கிட்டே ஓடுவாங்க. ஆனா இந்த படத்துல அந்த மாதிரி எதுவும் இல்ல. தேவையில்லாத ரிஸ்க் எதுவும் எடுக்கல. மற்ற கேரக்டர்ஸும் பேசிக் சென்ஸோட ரியாக்ட் பண்றாங்க. அடுத்ததா இந்த படத்தின் மியூசிக் ஸ்லோவா கான்ஸ்டன்டா ஒரு டென்ஷன் ஃபீலை மெயின்டைன் பண்ணுச்சு. ஆபத்து இன்னும் முடியலன்னு நம்ம மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருக்கும் வகையில இந்த படத்தின் பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்துச்சு. படத்துல அப்பா கேரக்டர் ஒருவருக்கு காது கேட்காது. சில சீன்ஸ்ல அவரோட பாயிண்ட் ஆஃப்ல கதை போகும். சவுண்டே இல்லாத அந்த இடத்துல சத்தம் இல்லாம மிரட்டி இருக்காங்க. ரொம்ப ப்ரூட்டலான இந்த படம் ஸ்லாஷர் கேட்டகரியை சேர்ந்தது. சிம்பன்சி அட்டாக் பண்ணும்போது ஏற்படுற காயங்கள், ரத்தம் தெரிக்கிற காட்சிகள் எல்லாம் கம்ப்யூட்டர் கிராபிக்ஸ் மாதிரியே தெரியல. ரொம்ப ரியலா இருந்தது. சில காட்சிகள் உண்மையிலேயே பதற வைக்குது. இந்த காட்சிகளை எல்லாம் முழுசா மறைக்க மாட்டாங்க. சில இடத்துல மட்டும்தான் கேமரா விலகும். ஆனா பெரும்பாலான காட்சிகள்ல அட்டாக் நடக்கிறத தெளிவா காட்டுறாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரூட்டல் ஹாரர் படத்துக்கு இது தேவையான விஷயம்தான். இதை மட்டும் லைட்டா எடுத்திருந்தாங்கன்னா இந்த படம் இவ்வளவு இம்பாக்ட் கொடுத்திருக்காது. சில இடங்கள்ல அடுத்து இந்த கதையில என்ன நடக்க போகுதுன்னு தெளிவா தெரிஞ்சாலும் அது நெகட்டிவ் ஃபீலை கொடுக்கல. அடுத்து இப்படிதான் நடக்க போகுதுன்னு தெரியப்படுத்தி அந்த பயத்தோடையே படம் முழுக்க நம்மள டிராவல் பண்ண வச்சுட்டாங்க. சிம்பன்சி இப்படி எல்லாம் பண்ணுமான்னு ஒரு கேள்வி வரும். ஆனா ரியல் லைஃப்ல சிம்பன்சி அட்டாக் இன்சிடென்ட்ஸ் பல நடந்திருக்கு. அதனால இந்த படம் காட்டுறது டோட்டலி இம்பாசிபிள்னு சொல்லிட முடியாது. அதுவே இந்த படத்தை இன்னும் ஸ்கேரியா மாற்றுது. அடுத்ததா இந்த படத்துல இருக்க ஒரு சின்ன டிராபேக் என்னன்னா படத்துல பெரும்பாலும் நைட் சீன்ஸ் தான். நல்ல தியேட்டர்ல ஈவினிங் அல்லது நைட் ஷோ பார்த்தாதான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அடுத்ததா இந்த படத்துல நியூடிட்டி சீன்ஸ் எதுவும் இல்ல. ஆனா வயலன்ஸ் ஹெவியா இருக்கு. ப்ரூட்டல் அனிமல் ஹாரர் பிடிச்சவங்களுக்கு
இந்த படம் ஒரு சாலிடான எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட உங்களை நான் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.